ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கலாங்க. வெறும் 4 பொருள் தாங்க. அடுப்பத்தை வச்சுட்டு வானல் வச்சுக்கலாங்க. அந்த வானலில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. நெய் விட்டுட்டு முந்திரி பருப்பும் திராட்சையும் போட்டு செவக்க வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. அதே நெய்யில் 1 கப்பு ரவையை போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாங்க. கருப்பாகாமல் நல்லா ரவையை செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு மிதமான தீயில் வச்சுக்குங்க. ரவை இப்போ நல்லா வறுத்தாச்சுங்க. இதில் சர்க்கரை பொடி பண்ணி போட்டுக்கலாங்க. 1 கப்பு ரவைக்கு 3/4 கப்பு சர்க்கரை பொடி பண்ணி வச்சுக்கிறேங்க மிக்சியில். அதை இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா ரவையும் சர்க்கரை பொடியும் நல்லா கலக்கட்டோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க. அதிகமாக தண்ணி இல்லைங்க, கொஞ்சம் விட்டு அதே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அதில் வறுத்து வச்ச முந்திரி பருப்பு திராட்சையும் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கலந்து விடலாங்க. அடுத்து ஒரு 3 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விடலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ ரவையும் சர்க்கரையும் நல்லா கலந்து வந்துடுச்சுங்க. இதை கொஞ்ச நேரம் ஆற விடலாங்க. ரொம்ப ஆற விட தேவையில்ல. கொஞ்சம் கை பிடிக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதுங்க. அது வரைக்கும் ஆறினா போதுங்க. கொஞ்சம் மிதமாக சூடு இருக்கும்போதே நமக்கு தேவையான அளவுக்கு உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. ரொம்ப ஆறிடுச்சுன்னா பிடிக்க வராதுங்க. இப்போ எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்தாச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராகவே இருக்குதுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது போல் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவ்வளோதாங்க, ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்பவே சூப்பராக வந்துருக்குதுங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க.